கனடாவிலே ஒரு சிங்கள குடும்பம் ஒன்று படுகொலை செய்யப்பட்டிருந்தது. முக்கியமாக அங்கே 6 பேரை ஈவிரக்கமின்றி ஒரு 19 வயது இளைஞர் ஒருவர் படுகொலை செய்திருந்தார். 2024ஆம் ஆண்டிலே இந்த விடயம் அரங்கேறியிருந்தது. கனடாவினுடைய ஒட்டாவா மாகாணத்தில் தான் இந்த விடயங்கள் அரங்கேற்றப்பட்டிருந்தன. குறித்த அந்த இளைஞர் இலங்கையிலே இருந்து மாணவர் விசாவிலே அங்கே சென்றிருந்தார். கல்வி கற்றுக் கொண்டிருந்தார். தான் தங்கியிருந்த அந்த குடும்பத்தில் தாய் உட்பட 4 குழந்தைகள். அந்த நேரத்திலே 35 வயதுடைய தாயார், அந்த 4 குழந்தைகளுடைய வயது சுமார் 7, 4, 2 மற்றும் 2 மாதம் நிரம்பிய 4 பிள்ளைகள். அந்த வீட்டிலே தங்கியிருந்த 40 வயதுடைய இன்னும் ஒரு நபர் உட்பட 6 பேரை அந்த இளைஞர் கொலை செய்திருந்தார். இந்த விவகாரம் அன்றைக்கு அதிகமாக பேசப்பட்டிருந்தது. சிங்கள ஊடகங்களிலே ஒரு விடயம் பேசப்பட்டிருந்தது. ஆனால் தமிழ் ஊடகங்களிலே இவை பெரிதாக கண்டுகொள்ளப்படாத ஒரு விடயமாக இருந்தது. முக்கியமாக அந்த கொலைக்கான காரணம் எதுவாக இருக்கலாம் என்கிற ஒரு கோணத்திலே அன்றைக்கு மக்கள் பேச தலைப்பட்டிருந்தார்கள். போலீசார் பல்வேறு விசாரணைகளை முடக்கியிருந்தார்கள். அதற்கான தீர்வு இன்றைக்கு கிட்டியிருக்கிறது. அதாவது அந்த 19 வயதுடைய இளைஞர், இன்றைக்கு 20 வயதாக இருக்கின்ற அந்த இளைஞர் தான் குறித்த கொலையை புரிந்திருப்பதாக நீதிமன்றத்திலே ஒத்துக்கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த வாக்குமூலத்தின் பிரகாரம் இது உறுதியாகி இருக்கிறது. குறைந்தது அவருக்கு 25 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் அந்த தண்டனையிலே இருந்து விலக்களிக்கப்படுவதாக இருந்தால் அல்லது தண்டனை குறைப்பை செய்வதாக இருந்தால், வெளிவருவதாக இருந்தால் 25 வருடங்கள் சிறை தண்டனையினை கட்டாயம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக ஊடகங்கள் செய்திகளை வெளிப்படுத்தி இருக்கின்றன.